நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் உணவு விஷயத்துல ஒரு தவறான புரிதல் இருக்கு. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்னாலே அன்ஹெல்தியா தான் இருக்கும், அன்ஹைஜீனிக்கா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத இந்த வீடியோல போட்டு உடைச்சிடுறேன். அதாவது எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்டுமே அன்ஹெல்தி கிடையாதுங்க. ஜங்க் ஃபுட் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. அதை மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா உங்க ஹெல்த் நல்லா இருக்கும். ஆனா நான் சாப்பிட்ற இந்த ஐட்டங்கள் எல்லாமே புரதச்சத்து வாய்ந்தது. அதுவும் நான் ஸ்ட்ரீட் ஃபுட் ரோட்ல இருந்து தான் வாங்கி சாப்பிட்றேன். ரொம்ப ஹைஜீனிக்காவும் ஹெல்த்தியாவும் இருக்கும். அதனால தான் நான் வாங்கியே சாப்பிட்றேன். நான் இப்போ என்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சுண்டல் தான். இந்த சுண்டல் மேலே அழகா மாங்காய்லாம் துருவி போட்டிருந்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே மாங்காய், நல்ல ஸ்பைசியான மாங்காய். இதில் எவ்வளோ நியூட்ரிஷன் இருக்கு தெரியுங்களா? அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாமா? இவர் கையில் வச்சு குலுக்கிட்டு இருக்காரு, இது என்ன தெரியுங்களா? இதுதான் ரெட் ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன புட்டு. இதில் தேங்காய்லாம் போட்டு லைட்டாக சக்கரை போட்டு செம டேஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. வயிறு ஃபுல்லாக ஃபில்லிங்காக இருந்தது. இதுக்கப்புறம் நான் டின்னரே சாப்பிடல. ஏன்னா நான் சாப்பிட்ற டின்னர் அளவே இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா டின்னருக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லேட் நைட் டின்னர் சாப்பிடக்கூடாது, ரோட் சைடில் இருந்து நல்ல ஃபுட்டாக வாங்கி சாப்பிடணும், அது ஹைஜீனிக்காகவும் இருக்கணும், நியூட்ரிஷனாகவும் இருக்கணும்னு சொல்லி இதை வச்சே மேட்டரை முடிச்சிட்டேன் இன்னைக்கு. அதனால ரோட் சைடு ஃபுட்டு, ஸ்ட்ரீட் ஃபுட்டு இது எல்லாமே ஜங்க் ஃபுட்டு, ஆரோக்கியமற்ற ஃபுட் அப்படின்ற மாதிரி கேட்டகரியெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. நம்ம தேடி தேடி ஹெல்த்தியான ஃபுட்டாக பார்த்து சாப்பிடலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நம்ம சென்னையில் இருக்குது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எதுன்றதை சொல்லுங்கள்.